மகர ராசி நபர்களுக்கு 2024 டிசம்பர் மாதத்திற்குண்டான மாத ராசி பலன். மகர ராசியில ஒரு சுபகிரகம், முழு சுபகிரகம் சுக்கிரன் ஜென்ம ராசியில வருகை. இது பெரிய அளவுக்கு பாசிட்டிவ், பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். மகர ராசிக்கு இந்த காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் குருவுக்கு அடுத்தபடியாக சொல்லக்கூடிய ஒரு சுபகிரகம். அது சனியின் அணிக்கு தலைமை தங்கக்கூடிய கிரகம். சுக்கிர அணி, சுக்கிரன் புதன் சனி இதெல்லாம் சேர்ந்த காம்பினேஷனுக்கு சுக்கிரன் தலைமை. சுக்கிரன் ஜென்ம ராசியில வருவது மகர ராசி நபர்களுக்கு ஒரு வெயில்ல போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு கொடை குடிச்ச மாதிரி, ஒரு மழை பெஞ்ச மாதிரி, ஒரு காத்தடிச்ச மாதிரி, ஒரு ஏசி மாட்டின மாதிரி, இந்த மாதிரியான சில இனிமையான சம்பவங்கள். சுக்கிரனாவே இனிமை கிரகம், இனிப்பு செய்திகள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. இனிமையான ஒரு கிரகம், சொகுசு கிரகம். தேவைகளை எப்படியா இருந்தாலும் பூர்த்தி செய்து கொள்வதற்காக ஜெயிக்க வைக்கக்கூடிய கிரகம், மகிழ்ச்சிக்கான கிரகம், குறைகள் இல்லாத கிரகம். அதாவது ஆர்ப்பாட்டம், ஆக்ரோஷம், கோபம், எரிச்சல் இதெல்லாம் இல்லாம மகிழ்ச்சி மட்டும், மகிழ்ச்சிக்கான கிரகம். சிரிப்புக்கான கிரகம். உள்ளுக்குள்ள நம்ம சந்தோஷமா இருந்தா வெளியில சிரிப்பு காட்டுவோம் இல்லையா. ஆனா சுக்கிரன் உள்ள அழுதுகிட்டு இருந்தாலும் வெளியில சிரிப்பு காட்ட வைக்கக்கூடிய கிரகம். அப்படிப்பட்ட சூழ்நிலை சிரிப்புக்கான ஒரு கிரகம். அதற்கு அடுத்ததாக வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு கிரகம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த மாதிரியான தன்மைகளை கொண்டது சுக்கிரன். இந்த சுக்கிரன் மகர ராசி நபர்களை பொறுத்தவரை 12 இடத்துல எந்த இடத்துல இருந்தாலும் அந்த அளவுக்கு மேக்சிமம் கெடுக்காது. அதுலேயும் இந்த மகர வீடு, ரிஷப வீடு, துலாம் இடம், அடுத்து கும்பம், அடுத்து மீனத்துல உச்சம், இந்த மாதிரியான சுக்கிரனுக்கு ஒரு சாதகமான ஒரு பிளேஸ் வரும்பொழுது மகரத்திற்கு சுக்கிரனால் அபரிமிதமான ஒரு வளர்ச்சி. அந்த காலகட்டத்தில் எந்த மாதத்தில் கோச்சார அமைப்புல அந்த நட்பு ரீதியாக வருதோ, இல்லை ஒரு பலமான ஒரு இடத்துக்கு வருதோ, இதெல்லாம் உங்களுக்கு அந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு வளர்ச்சி கிடைக்கும். ஸோ சுக்கிரன் 5 மற்றும் 10 கூடிய கிரகம். 5ங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், 10ங்கிறது இல்லை வாழ்வாதாரத்தை காப்பாற்றி கொள்ளக்கூடிய, இல்லை வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய, சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். ஸோ 5 மற்றும் 10. ஸோ மகர நபர்கள் மிக முக்கியமான ஒரு மாதமாக டிசம்பர் மாதம் அமையும். இது மட்டும் இல்லாமல் 7ஆம் இடத்தில் செவ்வாய் வக்கரம், 11ஆம் இடத்தில் புதன் வக்கரம், 12ல சூரியன். ஆக சூரியன், புதன், செவ்வாய் இந்த 3 கிரகத்தினாலையும் இந்த மாத அமைப்புல பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல் கிடையாது. ஒன்லி சுக்கிரன் மட்டும்தான். சுக்கிரனை பேஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கை கொடுக்கும். அதே சமயம் செவ்வாய், புதன், சூரியன் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களை நிறைய கிடைக்காத ஒரு ஆதாயத்திற்காக நிறைய உழைக்க வைக்கிறோம். அந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. முதல் விஷயம், சூரியன் 12ல மறையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த மாதத்தோட அமைப்பை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த அமைப்பாக ஜென்ம ராசியில தான் சூரியனும் வரப்போகுது. ஆக சூரியன் உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயத்த கொடுக்கும்னாக்கா, ஏதாச்சும் ஒரு விஷயத்துல உங்களுடைய பண விஷயத்த அதிகமாக இழுத்து விடும். புரியுதுங்களா? சூரியன் குருவின் வீடான தனுசுல வர்றது உங்களுக்கு மறைமுகமாக ஏதாச்சும் கொடுக்குற மாதிரி ஆசையை காட்டி, இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்துல பெரிய விஷயத்துல உங்களை மாட்ட வச்சு பண விஷயத்தை அதிகமாக சின்னதாக செலவு பண்ணலான்னு பார்த்தா நீங்க நிறைய பணத்தை செலவு பண்ற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த விஷயத்துல கவனம். அரசு ரீதியான விஷயத்துல பண விஷயத்துல கவனம், அரசாங்க ரீதியில பண விஷயத்துல கவனம். யாருக்கிட்ட லஞ்சம் கொடுக்குறீங்கன்னா அந்த விஷயத்துல கவனம். நிறைய போயிடும். கம்மியாக கொடுக்கலாம், கம்மியாக செய்யலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்ச ஒரு விஷயத்தில் உள்ள வருவீங்க, அது அதிகமாக போயிடும். சூரியன் கௌரவத்துக்காக ஏதாச்சும் செய்ய போனீங்கன்னா, கௌரவத்துக்காக அதை பண்ணி கொடுக்கணும், கௌரவத்துக்காக ஊருக்குள்ள பேரை காப்பாற்றிக்கணும், மரியாதை அப்படிங்கிற மாதிரி சின்ன லெவலில் போய் பண்ணி கொடுத்து வந்துடுவோம், பேரை மட்டும் காப்பாற்றி. ஆனால் அங்கே போனீங்கன்னாக்கா பெரிய லெவலில் இழுத்து விட்டுருவாங்க. கௌரவத்துக்காக, ஊர் கௌரவத்துக்காக ஏதாச்சும் பண்ண போனீங்கன்னா, இல்லை உங்களுடைய பேருக்காக கூட நீங்கள் ஏதாவது செய்ய போனீங்கன்னா சின்னதாக செய்ய போய் பெருசாக போய் முடியும் பண விஷயத்தில். அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னாக்கா ஏதாச்சும் பொறுப்புகள், ஒரு பொறுப்பை செஞ்சு தரேன், 2 பொறுப்புகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் நீங்கள் தலையை ஆட்டிட்டீங்கன்னா உங்கள் தலையில் ஒரு 10 பொறுப்புகளை கட்டி விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்க்க முடியாது.
ஆரம்பத்தில் தெரியாது, போக போக அப்படியே 4-5 சேர்ந்துக்கிட்ட மாதிரி இருக்கும். அது ஒரு டார்ச்சராக போகும். இப்போ பொறுப்புகள் விஷயத்தில் தட்டி கழிப்பது தப்பு இல்லை இந்த மாதத்தை பொறுத்தவரை. அதனால ஒன்றும் யூஸ் இல்லை உங்களுக்கு. புதன் வக்கர அமைப்பில் 11ல் இருக்கு. ஸோ சம்பள வேலை விஷயத்தில் ஏதேனும் பேக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்பள வேலை விஷயத்தில் யாராச்சும் பகைச்சிக்காதீங்க. செஞ்சு தரேன்னு சொல்லுவாங்க, செய்யாமல் போவாங்க, உடனே கோவம் வந்துடும் உங்களுக்கு. அதனால போய் யாரையும் பகைச்சிக்காதீங்க. சம்பள வேலை விஷயத்தில் அது வந்து ரிவர்சல் ஆகிடும். 9ஆம் அதிபதியும் வக்கரம் தான். அப்போ என்ன ஆகுனாக்கா, உங்கள் மேலே வந்து இந்த நேரம் பார்த்து ஏதாச்சும் ஒரு வழியை போட்டு விட்டு தானாகவே உங்களை வெளியேற்றுறதுக்கு ஐடியா பண்ணுவாங்க. ஸோ சம்பள வேலை விஷயத்தில் அந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அசால்ட் இருக்கக்கூடாது. 7ஆம் இடத்தில் செவ்வாய் வக்கர அமைப்பு இருக்குது. 11 மற்றும் 4 7ல் இருக்குது. அடுத்தவர்களை பேச்சை கேட்டுக்கொண்டு சொத்து, பொருள், ப்ராப்பர்ட்டி, வண்டி, வாகன அமைப்புகள், அசையும் அசையா சொத்து, அதே போல் இதெல்லாம் வச்சு லாபமாக ஒன்று மாற்றிடலாம், பெருக்கிடலாம், இன்னைக்கு இல்லைனா பின்னாடி செஞ்சுக்கலாம், பின்னாடி கிடைச்சிரும், இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் இதெல்லாம் நம்பி அடுத்தவர்களை நம்பி இந்த மாதிரி அசையும் அசையா சொத்து விஷயத்தில் உடனடி செயல்பாடு காட்டக்கூடாது. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக அடுத்த கிரகங்கள் மகர ராசி நபர்களை கெடுத்து விடும் அப்படிங்கிறது. இப்போ சுக்கிரனுக்கு யோக கிரகத்துக்கு வருவோம். சுக்கிரன் மட்டுமே முழுசாக உங்களுக்கு என்னென்ன கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாக்கா, முதன்மையாக 5ஆம் இடத்த விஷயங்கள். ஏதாச்சும் ஒரு காரியம், நீங்கள் ஆசைப்பட்ட காரியம், இல்லை நீங்கள் வந்து நல்ல ஒரு இது இருந்தால் நம்மளுடைய லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்த ஒரு காரியம் இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்குது, இல்லை முட்டுக்கட்டையாக இருக்குது, யாரும் எதுவும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த விஷயங்கள் இந்த மாதத்தில் மூவ் ஆகும். அதில் உள்ள முட்டுக்கட்டைகள், தடைகள்லாம் விலகுது அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஒரு சில நபர்களுக்கு பெண்கள் மூலியமான சில யோகா அமைப்புகள் தானா தேடி வரும். பெண் குழந்தைகள், வாழ்க்கை துணை, ஆபீஸில் வேலை செய்கிற பெண்கள், உங்களுடைய மேலதிகாரிகள் யாராச்சும் லேடிஸ் ஸ்டாஃப் இருப்பாங்க, அம்மா இருக்கலாம், அம்மாவுடைய வழிகள், இந்த மாதிரியான பெண்கள் மூலியமாக சில யோகா அமைப்புகள் தானா தேடி வரும். மகர ராசி நபர்களை பொறுத்தவரை உங்களை சார்ந்த பெண்களுக்கும் சில ப்ராப்ளங்கள் ரிலீஃப் ஆகும், சில ப்ராப்ளங்கள் முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த காலகட்டத்தில் ஒரு சொகுசு தன்மையான ஒரு பொருட்கள் பயன்பாட்டுக்கு வரும். உங்கள் லைஃப்ல சொகுசான பொருட்கள், கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்த பொருட்கள் விலகி சொகுசான பொருட்கள் இந்த காலகட்டத்தில் தானா தேடி வர்ற மாதிரி இருக்கும். பயன்படுத்திங்க, தப்பு இல்லை. உங்களுடைய முன்னேற்றத்துக்கு சில நபர்களுடைய தொடர்புகள், பழக்க வழக்கங்கள், உதவிகள், உங்களோட தேவைகள் கருதி இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு வாங்குவதற்கு வீடு கட்டக்கூடிய சில சூழ்நிலைகள், வீடு வாங்குவதற்கு, இல்லை வீட்டை ரெனோவேஷன் ஒர்க்கு பார்ப்பதற்கு, இல்லை வீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான வீடு சம்பந்தப்பட்ட சுக்கிரனுடைய காரகத்துவத்தில் வீடுகள் கண்டிப்பாக சுக்கிரன் கொடுக்கும். அந்த கான்செப்டோட அடிப்படையில் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். அது சம்மந்தப்பட்ட மூவ்மெண்ட், அது சம்மந்தப்பட்ட செயல்பாட்டில் நீங்கள் இறங்கலாம். 10ஆம் இடத்த அதிபதி சுக்கிரன். தொழில் பண்ணக்கூடிய மகர ராசி நபர்கள், தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு தொழிலில் ஒரு மேன்மை, இது புதிதாக தொழில் தொடங்க நல்ல நேரம் அப்படி வச்சுக்கலாம். ஏற்கனவே பணத்தை போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கான ஒரு லாபம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். தொழிலில் அடுத்த கட்டம் மேலே வர்றதுக்கான சில வழிகள் உண்டு. தொழிலில் உங்களோட பேர் ரீச் ஆகும், அதுக்கான வழிகள் உண்டு அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இல்லை புதிதாக தொழில் தொடங்கி ஓரளவுக்கு நல்லபடியாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஒரு நம்பிக்கை கிடைக்கும். இதெல்லாம் தொழில் ரீதியாக ஒரு மேன்மை உண்டு. அடுத்ததாக மகர ராசி நபர்கள், நீங்கள் எந்த நிலையில இருந்தாலும் உங்களுடைய வாழ்வாதாரத்தை, இதுக்கு முன்னாடி நடந்தது தப்போ ரைட்டோ அது அப்படி ஒரு பக்கத்தில் இருந்தாலும், இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்வாதாரத்தை சரி செய்து கொள்ளக்கூடிய சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையும். ஆக மகர ராசி நபர்கள் அவரவர் லெவலுக்கு ஏற்ப, தேவைகளுக்கு ஏற்ப, வயதிற்கு ஏற்ப சுய வாழ்வாதார அமைப்புகள் சரியாகும். உங்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன கிடைச்சா சரியாகும் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, அந்த வாழ்வாதார தேவைகள் கிடைக்க போகுது, பூர்த்தி ஆகும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை எடுத்துக்கலாம். அதே போல ஒரு என்ன சொல்றது, ஃபுல் ட்ரை கண்டிஷன்ல மகர ராசி நபர்கள் ஒரு வறட்சியான நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாசத்துல கொஞ்சம் தண்ணி தெளிச்ச மாதிரி கொஞ்சம் புத்துணர்ச்சியோட சில செழிப்பான சூழ்நிலைகளை கண்ணுக்கு நேராக பார்க்க முடியும் மகர ராசி நபர்கள் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. மாதம் முழுக்கவே உண்டு.